நம்மூர் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும், நாளை மற்றும் நாளை மறுநாள் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகம் பதிவாகும் என்றும், ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியிருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிகளில் நீராடி மகிழ்ந்தனர். குற்றாலம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் சாரல் மழையால் பேரருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உட்பட அனைத்து அருவிகளிலும் சீரான நீர்வரத்து காணப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. நெல்லை சிவந்திபுரம் மனோன்மணி சித்தர் பீடத்தில் 27 அடி உயர அகஸ்திய பெருமாள் சிலை, 96 அடி உயர பாலைக்குமாரி மனோன்மணி சிலைக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. ஈரோடு நாதகவுண்டன்புதூர் சக்தி மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். இதேபோல் மயிலாடுதுறை களஞ்சிட்டு விநாயகர் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி இலக்கியம்பட்டி மகா மாரியம்மன் கோயிலில் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. இதேபோல் சேலம் ராமநாயக்கன் பாளையம் கிருஷ்ணர் கோயில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆவணி மாத முதல் சுபமுகூர்த்த நாளை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. காவடி மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆவணி மாதத்தின் முதல் வளர்ப்பிறை முகூர்த்த நாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் 105 திருமணங்கள் நடைபெற்றன. கோவில் அருகே உள்ள மண்டபங்களில் 40க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. இதன் காரணமாகவும் வார விடுமுறை என்பதாலும் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் குவிந்தனர். இதேபோல பிரசித்தி பெற்ற ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவிலில் 55க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. சென்னை போரூர் அருகே ஆலப்பாக்கம் கெங்கையம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி 4 கால யாகசால பூஜைகளுக்கு பின்னர் புனித நீர் கடங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு குடமுழுக்கு நடந்தது. தொடர்ந்து கெங்கையம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. செஞ்சி அடுத்த பெருவளூர் கோடீஸ்வரர் கோவிலில் புதிய தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆவணி மாத மூல நட்சத்திரம் மற்றும் ஆவணி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு 1008 லிட்டர் பாலபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மஞ்சள், சந்தனம் உள்ளிட்டவற்றாலும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஆஞ்சநேயரை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தனர். நமோ ஆஞ்சநேயம், நமோ திவ்யகாயம், நமோ வாயுபுத்திரம், நமோ சூரியமித்ரம், நமோ நிகில ரக்ஷாகரம் ருத்ரரூபம், நமோ மாருதிம் ராமதூதம் நமாமி. புதுக்கோட்டை மாவட்டம்
தொடையூரில் சாலையை விரைந்து சீரமைக்க கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கரூரில் சமூக நீதி மாணவர் விடுதியில் உணவு மோசமாக இருப்பதாக மாணவர்கள் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கரூரில் உள்ள 7 அரசு விடுதிகளிலும் இதே நிலை நீடிப்பதாக மாணவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் குப்பை தொட்டியில் கொட்ட வைக்கப்பட்டிருந்த உணவை தவறாக சித்தரித்து வீடியோ வெளியிடப்பட்டிருப்பதாக விடுதியின் காப்பாளர் விளக்கம் அளித்துள்ளார். மானாமதுரை அருகே காதல் விவகாரத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சின்ன புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிவபாலன் என்ற இளைஞர் அதே ஊரைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணின் உறவினர்கள் சிவபாலனை வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் முருகேசன் மற்றும் அவரது மகன் அருண் ராஜா இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். குமரி அருகே கன்றுக்குட்டியை வேட்டையாடிய சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். செண்பகராமன் புதூர் பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் கன்றுக்குட்டி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையின் சார்பில் தலா 20 பேர் கொண்ட 2 குழுக்கள் அமைத்து அந்த பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நம்பர் 4 பகுதியில் 2 விவசாயிகளை கொன்ற புலியை பிடிக்கும் பணி 3வது நாளாக தொடர்ந்து வருகிறது. அதிக புதர்கள், பராமரிக்கப்படாத தேயிலை தோட்டங்கள் உள்ள அந்த பகுதிகளில் கால் தடங்களை கொண்டு புலியின் இருப்பிடத்தை கண்டறிய முயற்சிக்கப்பட்டு வருகின்றது. அது வேறு பகுதிக்கு இடம்பெயரலாம் என்பதால் சுற்றுவட்டார கிராமத்தினருக்கு வனத்துறையினர் ஒலிபெருக்கியின் மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். புலியை பிடிக்கும் வரை பொதுமக்களும் தொழிலாளர்களும் தோட்டங்களுக்கு தனியாக செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு அறிவிப்பு. இப்பகுதியில் புலிபிடிக்கும் பணி நடைபெறுவதால் பொதுமக்கள் யாரும் தனியாக வனப்பகுதி விறகு சேகரம் செய்யவோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகிறது. வனப்பகுதிகளுக்கு விறகு சேகரம் செய்யவோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே தொண்டி மகாசக்திபுரத்தில் படகு போட்டி நடைபெற்றது. 10 கடல் மைல்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 20க்கும் மேற்பட்ட படகுகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற அணிக்கு சுழல் கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சின்ன தியாகராசம் பள்ளி கிராம மக்கள் குடிநீர் கேட்டு காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்ன தியாகராசனப்பள்ளி கிராமத்தில் சுமார் 1 மாதமாக குடிநீர் சரிவர விநியோகிக்கப்படவில்லை. இதுகுறித்து சூளகிரி ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று புகார் தெரிவித்து போராட்டம் நடந்தது. காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. திருச்சி மாவட்டம் அன்பில் மாரியம்மன் கோவில் மண்டபம் தொடர்பான அறிவிப்புக்கு எதிராக எழுந்த விமர்சனங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவினர் திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். நாங்க இதே திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் மாரியம்மன் கோயிலுக்கு அம்மை வார்த்தவர்கள் தங்கும் மண்டபம்னு ஒரு மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணோம். அது எதற்கான மண்டபம் அப்படின்னா, அந்த கோவிலுடைய வழக்கப்படி பார்த்தீங்கன்னா அம்மை வார்த்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது சரியாயிடுச்சுன்னா கோவிலில் வந்து தங்கி வழிபாடு செஞ்சுட்டு போவோம்னு வந்து வேண்டுதல் வைப்பாங்க. அதன் அடிப்படையில் அந்த மண்டபத்தை அனௌன்ஸ் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாமல், யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு உண்மையிலேயே தெரியலங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு, நடுராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு மொத்த திமுகவுடைய இணையதள உடன்பிறப்புகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மை வார்த்தவர்களை போய் அந்த மண்டபத்தை தங்க வைக்கிறீங்களே, இந்த நோய் பரவிடாதா, மெடிசன்ஸ் வரலையா, இன்ஜெக்ஷன்ஸ் வரலையான்னு ரொம்ப அறிவாளித்தனமா நடுராத்திரி 12 மணிக்கு அறிவை வெளியில் எடுத்து வச்சு இப்படி ஒரு பிரச்சாரத்தை நேற்று நைட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் நடுவந்தல் கிராமத்தில் திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். ஜம்போதி பகுதியில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை நடுவந்தத்தில் திறக்கப்பட்ட நிலையில் அதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனையடுத்து டாஸ்மாக் கடை அமைந்துள்ள பகுதியை CV சண்முகம் நேரில் பார்வையிட்டது குறிப்பிடத்தக்கது.
இந்த கடை இங்கே இருப்பது நல்லதல்ல, சரியல்ல. ஏன்னா கிராமப்புற நகரப்புறத்திலே இருக்கக்கூடாதுங்கும் போது கிராமப்புறத்தில் இருந்தால் அது எப்படி நியாயம்? அப்படி கோரிக்கை வச்சிருக்கீங்கன்னா சட்டசபை ரிப்பேர் கொடுத்துட்டாரு, அவர் மூடுற மாதிரி தெரியல. இல்லை சொல்லியிருக்காங்க, அவங்க நடவடிக்கைகளும் சொல்லியிருக்காங்க. 2 நாள் தானே ஆச்சு, பார்ப்போம், இன்னொரு 4-5 நாள் பார்ப்போம், அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அப்புறம் பார்ப்போம். தாய்மாமன் சீராக வழங்கவிருப்பது தங்க மோதிரமோ அல்லது தங்க முலாம் பூசப்பட்ட மோதிரமா என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்று ஐயம் எழுவதாக தெரிவித்தார். தங்கத்தின் மார்க்கெட் நிலவரப்படி 1 கிராம், அதாவது 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,000 ரூபாய். 1 கிராம் 15,000 ரூபாயாக இருக்கிற பொழுது 1 பைசாவிற்கு எப்படி வழங்க முடியும் என்று தெரியவில்லை. செல்லாத 1 பைசாவுக்கு 1 கிராம் மோதிரத்தை வழங்குகிறோம் என்று சொன்னால் அது உண்மையில் 24 காரட்டமா அல்லது தங்க முலாம் பூசப்பட்ட மோதிரமா? அரசுக்கு கொடுக்கிற 1 கிராம் பவுனு 1 பைசா கொடுக்குறோம் அப்படின்னா மாநில அரசு அதை ஏற்றுக்கொள்வது உண்மையானால் எல்லா குழந்தைகளுக்கும் 1 கிராம் கொடுக்க வேண்டியதில்லை, 1 பவுன் போடலாம். வெளிப்படைத்தன்மையற்ற விஷயமாக இது இருக்குமோ என்று ஐயப்பாடு நிலவுகிறது. எம்எல்ஏ உதவியாளருக்கு 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட இருப்பதாக கூறும் தாவேக அரசு தூய்மை பணியாளருக்கு அதே போல சம்பளம் தர முடியாதா என்று உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையர் தலைமையில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதி, முதல்வரை சந்திக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றார். எம்எல்ஏக்கு 75,000க்கு எரிபொருளும் மற்ற செலவுக்கும், உதவியாளருக்கு 25,000 ரூபாய். எந்த உதவியாளருக்கு 25,000 ரூபாய் இருந்தால் தான் மாசம் தேவைப்படும் நினைக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு ஏன் தூய்மை பணியாளர்கள் மாடை தூக்குறவங்க, வெறுங்கையில செத்து போன மாடை தூக்குறவங்க, ஆடை தூக்குறவங்க, நாயை தூக்குறவங்க, எலியை தூக்குறவங்க, சிறுநீரில் இடத்துல போய் கை வைக்கிறவங்க, மழை இருக்கிற இடத்துல போய் கை வைக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க, நோய் நொடியை வாங்குறவங்க, இவர்களுக்கு ஏன் 25,000 குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க முடியாது? வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். லேசான சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் சூரியன் உதயமாகும் காட்சியை ரசித்து மகிழ்ந்த மக்கள் முக்கடல் சங்கமத்தில் நீராடி பகவதியம்மன் கோவிலில் வழிபட்டனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் அப்பகுதி கடைகளில் வியாபாரம் களை கட்டியது. உதகை அருகே உள்ள புகழ்பெற்ற பைக்காரா படகு இல்ல ஏரிக்கரை பகுதியில் புலி ஒன்று உலா வந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பான தூரத்தில் இருக்குமாறும் படகு சவாரியின் போது ஏரிக்கரைக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாகதோஷ பரிகாரத்தலமான இந்த கோவிலில் திரண்ட பக்தர்கள் பால் ஊற்றி வழிபட்டனர். விடுமுறை தினம் மற்றும் ஆவணி மாத முதல் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கடலில் நீராடி 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முகூர்த்த நாளையொட்டி கோவில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் திருச்செந்தூர் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. நெல்லையப்பர் கோவில் ஆவணி மூல திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் சாப விமோசனம் கொடுக்கும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் தக்காளியின் விலை உயர்ந்துள்ளது. ஆவணி மாத முகூர்த்த நாட்களை முன்னிட்டு தக்காளியின் தேவை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 150 ரூபாய்க்கு விற்ற 14 கிலோ பெட்டி தற்போது 3 மடங்கு அதிகரித்து 400 முதல் 430 ரூபாய் வரை ஏலம் போனது. இதன் காரணமாக சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. விடுமுறை தினத்தையொட்டி சென்னை காசிமேடு சந்தையில் ஏராளமான மக்கள் மீன் வாங்க குவிந்தனர். வரத்து அதிகரித்ததால் மீன் விலை குறைந்து காணப்பட்டது. வஞ்சிரம் கிலோ 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் ஏராளமான மக்கள் ஆர்வத்தோடு மீன்களை வாங்கி சென்றனர்.
வார விடுமுறையை முன்னிட்டு மலைப்பகுதிகளில் நிலவும் ரம்மியமான காலநிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானலில் ஏரியில் படகு சவாரி செய்தும் போகர் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தும் மகிழ்ந்தனர். இதேபோல உதகையிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. ஆவணி மாத வளர்ப்புறை முகூர்த்தத்தையொட்டி ஆண்டிப்பட்டி சந்தைப்பேட்டை மார்க்கெட்டில் வாழை இலை விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. ஒரு கட்டு வாழை இலை வரலாறு காணாத அளவில் 5500 ரூபாய் வரை ஏலம் போனது. வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி அதிகரித்துள்ள சூழலில் சில்லறை விற்பனையில் ஒரு இலை 30 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாழை போட்டிருக்கேன். இன்னைக்கு வாழை இலை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதம் ஆவணி மாதம் வளர்வர முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால ஏதோ விவசாயிகளுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் 3000 ரூபாயிலேருந்து 5500 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இன்னும் ஆவணி மாதம் முகூர்த்தனால இந்த விலைவாசிலாம் உயர்ந்திருக்கு. இதுவே அப்படியே தொடர்ச்சியாக இருக்கணும், நல்லா இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன முதலமைச்சர் ஒரு சின்ன வேண்டுகோள் வைத்துக்கிறேன். அனைத்து உணவகங்களிலுமே வாழை இலை போடணும்னு சொல்லி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டை வச்சாருந்தா அது எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள 3500 அடி உயரமான ரங்கமலை மல்லீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய திருப்பூரைச் சேர்ந்த நபர் உயிரிழந்தார். திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவலறிந்து விரைந்த வேடச்சந்தூர் தீயணைப்புத் துறையினர் உடலை டோலி கட்டி 2 மணி நேரம் போராடி மலையிலிருந்து கீழே இறக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சென்னை OMR சாலை குமரன் நகர் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் வீடுகளில் காவல்துறை துணை ஆணையர் ரகுபதி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் கஞ்சா பாக்கெட்டுகள் மற்றும் அவற்றை பயன்படுத்தும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மானாமதுரை அருகே சட்டவிரோத மின்வேலியில் சிக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பாச்சேத்தி கிராமத்தில் காட்டுப்பன்றிகளை விரட்ட அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் முத்துசங்கு என்பவர் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டவிரோத மின்வேலிகள் அமைப்பதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் அரசு பாலிடெக்னிக் மாணவர் விடுதி கட்டிடம் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் மாணவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சமையலறையில் புழுக்களுடன் உணவுகள் பரிமாறப்படுவதும் குடிநீர் தொட்டியில் கரப்பான் பூச்சிகள் மிதப்பதும் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாவதாக குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மாதவரம் MRH சாலையில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து மாதவரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் அருகே சாலவாதியில் திருமணத்துக்கு சென்று கொண்டிருந்த மினி வேன் விபத்துக்குள்ளானது. டயர் வெடித்ததால் சாலையின் தடுப்பில் மோதி வேன் கவிழ்ந்தது. இதில் மணப்பெண் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். போதைப்பொருள் விற்பனை மற்றும் உயர்மட்ட ஊழலை ஒழிக்க சிங்கப்பூரில் உள்ளது போன்ற கடுமையான சட்டங்களை தமிழ்நாட்டில் அமல்படுத்துவது குறித்து முதல்வர் பரிசீலிக்க வேண்டும் என்று ஜோஹோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் மற்றும் IAS, IPS உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் நடக்கும் ஊழல்களுக்கு மரண தண்டனை போன்ற கடுமையான விதிகளை கொண்டு வரலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால ஊழல்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கிவிட்டு எதிர்காலத்தை ஊழலற்றதாக மாற்ற துணிச்சலான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஸ்ரீதர் வேம்பு வலியுறுத்தியுள்ளார். மன்னார்குடி அருகே மேலவாசல் கிராமத்தில் பள்ளி வேன் மோதியதில் வீட்டின் முன்பாக விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை படுகாயமடைந்தது. தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. தனியார் பள்ளி நிர்வாகம் உடனடியாக குழந்தையின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு சிகிச்சைக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். சர்க்கரை விலை உயர்வு மற்றும் கரும்பு விளைச்சல் குறைபாடு காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பால்கோவா விலை கிலோவுக்கு 80 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. சர்க்கரை விலை கிலோவுக்கு 10 முதல் 15 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதனால் 320 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பால்கோவா தற்போது 400 ரூபாயாக அதிகரித்துள்ளது.
சென்னை மாநகராட்சியில் குப்பையை தரம் பிரித்து வழங்கும் பழக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் குப்பையை பிரிப்போம் நாளையை காப்போம் என்ற 40 நாள் விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பல்வேறு மண்டலங்களில் உள்ள 5000 வீடுகளுக்கு நேரடியாக சென்று மக்காத குப்பையை தனியாக சேகரிப்பதற்கான பிரத்யேக பைகள் மற்றும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டு அருகே பாலாற்றின் குறுக்கே அமைந்துள்ள 74 ஆண்டுகள் பழமையான குறுகிய பாலத்தில் தினசரி பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்களில் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். உடனடியாக புதிய பாலம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது. இதனிடையே இந்த சாலை 6 வழிச்சாலையாக மாற்றம் செய்யப்பட இருப்பதால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையரகம் வழித்தடங்களை ஆய்வு செய்து மண் பரிசோதனை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதல்வர் விஜய் தொடர்பாக அக்கட்சியினர் வெளியிடும் கருத்துக்கள் ரசிகர் மன்ற மனநிலையிலேயே இருப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர், ராகுல் காந்தி பிரதமரானால் இந்தியாவில் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் தமிழக காங்கிரசின் நிலைப்பாடு மிக தெளிவாக இருப்பதாகவும் அங்கு ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா விஜய் தான் முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்தி தமிழக வெற்றிகளை ஏற்றுக்கொள்றாங்க நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் பண்ற போர்ட்ல இருக்காங்க. அதனால நீங்க ரசிகர் பண்ற போர்ட்ல இருக்கவங்களை நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது. எம்பிக்கள் கிடைத்த பிறகு இந்தியா கூட்டணியில் தாவேகாவுக்கு இடம் கிடைக்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் எம்பியுமான மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எம்பிக்கள் இருந்தால்தான் இந்தியா கூட்டணியில் சேர முடியும் என்று தெரிவித்தார். 23 கட்சிகள் இந்தியா கூட்டணியில் தொடரும். எப்ப தாவேகாவுக்கு எம்பி வந்துட்டாங்களோ அப்ப தாவேகாவை நாங்க இந்தியா கூட்டணியில் இணைஞ்சுக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்க வாங்க வாங்க சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு எம்பி கிடையாது. எம்பி இருந்தா தான் இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கிறோம். ரசிகர் மன்றத்தில் இருப்பது போல சிலர் செயல்படுவதாக மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்தது குறித்து பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார், ஒரு சிலர் கூறிய கருத்துக்கு மட்டுமே அவர் பதிலளித்திருப்பதாகவும் தங்கள் தலைவரை அவர் குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்பிக்கள் கிடைத்ததும் இந்தியா கூட்டணியில் இணைந்து செயல்படுவோம் என்று தெரிவித்தார். இந்த எல்லாரும் இன்னைக்கு ஒரு சில பேர் இப்போ கொடுத்த பேட்டிக்கு அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அது எங்களுடைய தலைவர் இப்போ குறித்ததில்லை, பேட்டியின் அடிப்படையில் ஒரு சில பேர் கொடுத்த பேட்டியில் ஒரு சில பேர் கொடுத்த பேச்சில் இருக்கு. ஸோ சின்ன சின்ன கருத்துக்கள் ஒரு சில பேர் எங்களுடைய அமைச்சர்கள் ஒரு சில பேசினதுக்கு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அது எங்களுடைய தலைவருக்கு அது கொடுத்ததில்லை. ஏன்னா இந்தியா கூட்டணியில் யார் யாரெல்லாம் இப்போ எம்பிக்கள் இருக்காங்களோ அந்த எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. நாங்கள் அடுத்த இதில் தேர்தலில் முடிச்சு எம்பிக்கள் வந்த பிறகு அந்த ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி இருக்கவங்க எம்பிக்கள் இருக்கிற கட்சிகள் மட்டும் தான். இப்போ எல்லா கட்சியும் சேர்த்தாங்கன்னா இப்போ பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளை சேர்த்தால் அவங்க ஒரு 1000 கட்சியாவது சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால அவங்க இந்தியா கூட்டணியில் யார் யார் எம்பிக்கள் பிரதிநிதிகளும் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இருக்கிறதுக்காக அதை வச்சிருக்காங்க. அது எம்பிக்கள் எங்களுக்கு வந்த பிறகு நாங்கள் கண்டிப்பாக அந்த இதிலிருந்து இணைந்து செயல்படுவோம்.